மக்களே, இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் கொஞ்சோண்டு ஒரு பிடி அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து அதை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவி எடுத்துருக்கேன். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டால் தான் இப்படி இருக்கும். தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது, கழுவிட்டு உடனே எடுத்துடணும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு முருங்கைக்காய். இப்போ நான் நல்லெண்ணெய், கேஎஸ் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தாளிக்கும் போது நம்ம நல்லா தாளித்தா தான் குழம்போட வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தாளிப்புக்கு வெந்தயம், அடுத்து ஜீரகம் பயன்படுத்தலாம். கடகடன்னு போடுங்க. அப்படி நம்ம தாளித்தா தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலை நம்ம வந்து அப்படியே போடாமல் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடணும். வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சோன்னா நம்ம அடுத்து கடலையை போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் கடலையை போட்டுட்டேன். கடலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும்னா கடலை நல்லா வதங்கி கொஞ்சம் பொரிஞ்சு வரா மாதிரி வரும். போட்டுட்டு 2 பட்டை மிளகாயை காம்பு கிள்ளி இப்படி போட்டுருணும். பட்டை மிளகாய் ஜீரகம்லாம் சேர்த்தோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம வைக்கிறத விட பச்சை மிளகாய் போடுறத விட தாளிக்கும் போது ஜீரகமும் பட்டை மிளகாயும் சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலை வந்து பொரிஞ்சு வருது. இப்படி பொரிஞ்சிருக்கும், நல்லா பாருங்கள், இப்படி பொரிஞ்சிருக்கும். அது பொரிஞ்சிருக்கும் போது அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் பூண்டை போட்டுக்கணும். 4 பல் போட்டால் போதும், நிறையா தேவையில்லை. நிறையா போட்டால் பூண்டோட வாசம் அதிகமாகிடும். அதேமாரி சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் ஒரு நல்லா ஒரு வதங்கினோன்னா கருவேப்பிலை, தக்காளி வந்து சாய்ஸ் தான், நாங்கள் எண்ணெயில் போடுவோம். நீங்கள் கரைக்கிறதாலும் கரைச்சிக்கலாம். அதேமாரி வந்து புளி வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம், புளிச்சிட்டு இருக்கோம். அதனால் கம்மியான புளி தான். அதுக்காக தான் தக்காளி பழம் ஒரு பழத்தை அரிஞ்சு வச்சிருந்தேன் நான் முழுசாக. இதெல்லாம் வதங்கி வருது. இந்த டைமில் கொஞ்சோண்டு புளி, அந்த கடலைக்கு இதான் அளவான புளி, இதை கரைச்சி ஊற்றிட்டு இது வந்துட்டு நம்ம இந்த கடலை குழம்புக்கு வந்துட்டு காய் வேறு எதுவும் போட தேவையில்ல, வெறும் கடலையாக போடலாம். வீட்டில் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கிட்டு சைடில் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா முட்டை அவிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் பொரித்து வச்சுக்கலாம். அதுதான் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு புளி போதும். தேவையான அளவு உப்பு வந்து நான் வந்து புளியிலேயே போட்டு கரைச்சிட்டேன், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. நமக்கு தேவையான அளவு குழம்பு வச்சாச்சு. லைட்டாக கொதித்து வந்தோடனே நாம் வந்துட்டு அதுக்கு ஒரு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் அந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டே இருங்க. நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இல்லை, அதனால் கடையில் தான் தூள் வாங்கிக்கிறேன். ஆச்சி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு இது போதும் தூள். 50 தூளோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம்.
கரெக்டாக 20 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு சூடு கண்டுட்டு நான் முருங்கைக்காயை போடுறேன். இதுக்கு சைடிஷ் வந்து நான் பார்த்தீங்கன்னா கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து நான் இன்றைக்கி சாப்பிட்லான் இருக்கேன். ஓகே மக்களே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.